தஹதா, நாங்கள் வெளியே போய்விட வேண்டும். இந்த தோட்டம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்து விட்டேன், நாங்கள் வெளியே போய்விட வேண்டும் உம்மு தஹதா. அவர்கள் சொல்றார்கள், மாஷா அல்லாஹ், வெற்றிகரமான ஒரு வியாபாரத்தை அபூ தஹதா நீங்கள் முடித்து விட்டு வந்திருக்கிறீர்கள், வெற்றிகரமான வியாபாரம். அவர்கள் அந்த தோட்டத்தில் எதுவுமே எடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் திரும்ப வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த மரம், எனக்கு அந்த மரம், அல்லாஹ் சுவர்க்கத்திலே உங்களுக்கு எத்தனை மரம் அபூ தஹதா? அவருடைய ஜனாசாவில் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் பாலைவனத்து வரலாறு. அவர்கள் சுவர்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். தன்னுடைய ரூஹை கொடுப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை கொடுத்தார்கள். பாலைவனத்தில் அல்லாஹ் ஒரு சோலைவனமாக அப்பொழுதே மாத்திருக்கலாம். அல்லாஹ் அதை விரும்பவில்லை. அந்த அடியார்களை அல்லாஹ் சிறப்பிக்க விரும்பினான். அவர்களை